மாமா, நான் உங்களை பார்க்கணும் மாமா. உங்க பக்கத்துல நான் இருந்தா எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நான் தூரத்துல இருக்கேன் மாமா. எப்படி மாமா நான் உங்களை பார்ப்பேன்? ஆனா என் மனசு உங்களை பார்க்க சொல்லி துடிக்குது மாமா. எப்படியாவது உங்களை பார்க்கணும் மாமா. ஏமா சுபத்ரா, இந்த ஹாஸ்பிடல்ல பார்த்தா சுமாரா தான் இருக்கு. கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிடல்ல பாத்துருக்கலாம்ல. உன்னை என்ன இங்க அட்மிட் பண்ணவா வந்திருக்கோம்? மருந்து வாங்கிட்டு போக தானே வந்திருக்கோம். அதுக்கு பெருசா இருந்தா என்ன, சிறுசா இருந்தா என்ன? அது சரி. ஆனா இங்க சரியான மருந்து கொடுப்பாங்களா சுபத்ரா? சரியான மருந்தா இல்லையான்னு சிவாவை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன மணி இப்படி சொல்ற? மறுபடியும் சிவாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? பழியை ஏத்துக்க தான் சக்தின்னு ஒரு இளிச்சவா இருக்காளே, நீ ஏன் கவலைப்படுற? அதுவும் சரிதான். இருந்தாலும் வேற ஹாஸ்பிட்டலா இருந்தா. அம்மா, நாம பண்றது யாருக்காவது தெரிஞ்சா நம்ம கதை அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி தான் சரிப்பட்டு வரும். இங்க இருக்கிற டாக்டருங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையானதை செஞ்சிருவாங்க. என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. ஏயா, அந்த பக்கம் எங்கேயாவது போய் உட்கார கூடாது? ஏயா, தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குலாம் வம்ப இழுத்து வைக்கிற. அம்மா, ஏதாவது தொல்லை பண்ணிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏமா, இந்த இழு இழுக்குத பொட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுவ? போமா, முதல்ல உள்ள கூட்டிட்டு போமா. நானும் போகும் தாமா பாக்குறேன். எங்கம்மா போகுது? 2 வருஷமா இப்படியே தாமா இழுத்துக்கிட்டு இருக்கு. 2 வருஷமாவா? ஆமாமா. ஏமா, என்னாச்சு? வேற நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைய மாத்தி இவருக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து இப்படிதான் இழுத்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? பின்ன என்னமா பண்ண சொல்ற? இது பண்ண பாவத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அதான் நல்லா அனுபவிக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். ஏதாவது ஒரு வழியில அவரை பார்த்தே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சுந்தருக்கு ஃபோன் பண்ணலாம். ஏங்க, இந்தாங்க உங்களுக்கு ஃபோன் வருது. யாரு? நான் பார்க்கலங்க. ஏய், சக்தி தான் பேசுறா. சக்தியா? கொடுங்க, நான் அவகிட்ட பேசிட்டு கொடுக்குறேன். ஏய், அவ என்கிட்ட பேச கால் பண்ணிருப்பா. என்னன்னு கேட்டுட்டு தரேன், கொடு. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணிருக்க கூடாதா? என் தங்கச்சி என்கிட்ட பேச தான் கால் பண்ணிருப்பா. இருங்க, நான் பேசிட்டு தரேன். சக்தி, நான் அக்கா பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? அக்கா, சுந்தர் இருக்காரா? இதோ என் பக்கத்துல தான் இருக்காரு. கொஞ்சம் அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறியா? தரேன். என்ன? அவ உங்ககிட்ட தான் பேசணுமா? நான் தான் சொன்னேன்ல, நீ என்னமோ தங்கச்சி அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப பாத்தியா? ரொம்ப பண்ணாதீங்க. இந்தாங்க. சொல்லு சக்தி. சுந்தர், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சக்தி, என்ன செய்யணும் சொல்லு. மாமாவை பார்க்கணும் போல இருக்கு சுந்தர். ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமா? எப்படி சக்தி? நீ தான் ப்ரோ முன்னாடி வர முடியாதே. இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியல சுந்தர். ஆனா மாமாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு ஐடியா சக்தி. என்ன சுந்தர்? நீ போனை கட் பண்ண, நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். அப்படியே நான் ப்ரோ உனக்கு காட்டுறேன். சூப்பர் சுந்தர், நான் போனை கட் பண்றேன். சரி சக்தி, நான் உனக்கு கால் பண்றேன். சக்தி, நீ லைன்ல இரு. நான் மியூட்ல போட்டு பாக்கெட்ல வைக்கிறேன். நான் போய் ப்ரோவை காட்டுறேன்.
ம். வாங்க வாங்க உட்காருங்க. ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன், அதான் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. வெயிட் பண்ணதுனால தான் உன் வண்டவாளம் தெரிஞ்சது. என்ன சாப்பிட்றீங்க? ஏமா இவர் டாக்டரா இல்ல சப்ளையரா? ம். ஹாஸ்பிட்டல்ல என்ன டாக்டர் சாப்பிடுவாங்க? வேணா எனக்கு ஒரு பாட்டில் மருந்தும் என் பொண்ணுக்கு 10 மாத்திரையும் கொடுங்க. அம்மா ம். இந்த பாட்டி ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறாங்க. ம். ஓகே, கம் டு த பாயிண்ட். நான் உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணணும்? டாக்டர், என் பையன் பேரு சிவா. அவனுக்கு ரீசெண்டா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு? ஆ, ஓகே. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டான் டாக்டர். ஆ? அவனுக்கு கல்யாணம் ஆனதே இந்த 2 வருஷத்துக்குள்ளதான். அப்பா அவர் அதையும் மறந்து இருக்கணுமே. எஸ் டாக்டர், அவனுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டான். ஆனா அவனோட மனைவி சக்தி பேரை மட்டும் மறக்கல டாக்டர். அப்போ அந்த அளவுக்கு அதிகமா அவர் மனைவியை நேசிச்சிருக்காரு. ம். ம். ஆமா. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆ, அவனுக்கு சக்தி பேரு நினைவிருக்கிறதுனால அவன் எப்ப பார்த்தாலும் சக்தியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அவளை பத்தியே பேசுறான். அது மட்டும் இல்ல, அவன் அடிக்கடி சக்தியை தேடிக்கிட்டு எங்கேயோ போயிடுறான். எங்களுக்கு அவனை நினைச்சா பயமா இருக்கு டாக்டர். அதனால அதனால ஆம், சிவா மனசுல இருக்கிற சக்தி பேரையும் மறக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும் டாக்டர். என்ன டாக்டர், முடியாதா? சேச்சா, மெடிசனால முடியாதது எதுவுமே இல்லை. ஆனா அப்படி செஞ்சா அவர் மனைவிய முழுசா மறந்துடுவார். அரையும் குறையுமா தெரிஞ்சு அலையறத விட முழுசா மறந்துட்டா புதுசா ஒரு பொண்ணை காட்டுற மாதிரி அவனுக்கு அவன் பொண்டாட்டியவே திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அதுக்கு தான் டாக்டர். நல்ல யோசனை, அதே மாதிரி பண்ணிடுங்க. இந்தாங்க, இந்த மாதிரியை டெய்லி ஒன்று கொடுங்க. சீக்கிரமாவே அவர் மனைவியை அவர் மறந்துடுவார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஒரு பேஷண்ட்டுக்கு நல்லது செய்ய வேண்டியது என்னோட கடமை. வரேன் டாக்டர். ஓகே, வாமா. அம்மா சுபத்ரா, மாத்திரையே வாங்கிட்ட. இது எப்படிம்மா சிவாவுக்கு கொடுக்க போற? விளக்க ஏத்த தெரிஞ்சவளுக்கு அதை எப்படி அணைக்கணும்னு தெரியாதா? வா, நான் பாத்துக்கிறேன். ஆ, ஆ. சக்தி, நான் உன்னை பார்க்கணும். எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சக்தி. ஏன் சக்தி என்னை பார்க்க வந்துட்டு பார்க்காமலே போயிட்ட? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சக்தி. நான் உன்னை சீக்கிரமே பார்ப்பேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. நம்ம காதல் சாட்சியா நம்ம சீக்கிரம் ஒன்று சேருவோம் சக்தி. சீக்கிரம் வா சக்தி. ப்ரோ, என்ன ப்ரோ பண்ற? சக்தியை தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் சுந்தர், சக்தி கோயிலுக்கு வந்திருக்கா, என்ன பார்த்திருக்கா, நான் மயங்கினப்போ என்ன அவன் மடியில வச்சிருந்திருக்கா. ஆனா அவ என் முன்னாடி வந்த மாதிரியும் தெரியல, உங்க யார் கண்ணிலையும் அவ படல. ஏன் சுந்தர் சக்தி இப்படி பண்றா?
என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்க முன்னாடி வர முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். ஆனா நான் சீக்கிரமா வருவேன். நம்ம காதல் நம்மளை சீக்கிரமா சேர்த்து வைக்கும். ஆ ப்ரோ, சக்தியை நினச்சா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாது ப்ரோ. சக்தி உன் முன்னாடி வரலன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் பொறுமையா இரு, சக்தி கண்டிப்பா வருவா ப்ரோ. நீ கொஞ்சம் நம்பிக்கையா இரு ப்ரோ. ஆமா சுந்தர், என் சக்தி கண்டிப்பா என்னை பார்க்க வருவா. கண்டிப்பா வருவேன் மாமா. அம்மா இருமா, ஒரு நிமிஷம் இரு. உள்ள சுந்தர் இருக்கான். அவனால ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. கவலைப்படாது ப்ரோ, நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் சுந்தர், ம்? நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதைத்தான் நானும் கேட்கணும். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் சிவாவை பார்க்க வந்தேன். நான் மட்டும் இப்ப நான் முருகனையா பார்க்க வந்தேன்? நானும் சிவாவை தான் பார்க்க வந்தேன். இந்த குசும்பு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய் கிழவி, இந்த குசும்பு கேள்விக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சுபத்ரா, இவன்கிட்ட என்னமா பேச்சு? நீ சீக்கிரம் சிவாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வா, நம்ம போலாம். சிவா, அம்மா. இந்த பொடி, இந்த மாத்திரையை சாப்பிடுப்பா. சரிம்மா. மாத்திரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்திரை கொடுக்கறாங்க. அம்மா ஒரு நிமிஷம், இது என்னம்மா புது மாத்திரையா இருக்கு? ஐயோ, கண்டுபிடிச்சிருவானோ? என்ன மாத்திரையா இருக்கும்? ஆ, அது சிவாவுக்கு தலையில அடிபட்டிருக்குல்லப்பா, அதுக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரை. அத்தை வேற ஏதோ பிளான் பண்றாங்க. சிவா இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டான்னா சீக்கிரமா குணமாயிடும். ஓ அப்படியா, கொடுங்கம்மா. ஆ, ம். சிவா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிம்மா. வாமா. கேள்வி எட கேக்குற கேள்வி. சுபத்ரா, இரு, நானும் வரேன். எட்டி விட்ட ஏரியாவை தாண்டி போய் விடுவ. சீக்கிரம் குணமாக டாக்டர் கொடுத்த மாத்திரையா? இல்லையே, அத்தைய பார்த்தா சந்தேகமா இருக்கே. மாமா சீக்கிரம் குணமாக மருந்து கொடுக்கறவங்க இல்லையே. ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாத்திரையா இருக்கும்? டாக்டர். எஸ், வாங்க மிஸ்டர் சக்தி, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்ஸ் டாக்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? பை தி வே, சிவா எப்படி இருக்காரு? மாமாவுக்கு தான் டாக்டர் சின்ன பிரச்சனை. வாட்? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இது மெமரி லாஸ்க்காக போடுற மாத்திரை. இதை யார் சாப்பிடுறா? என் மாமா டாக்டர். வாட்? சிவாவா? ஆமா டாக்டர். நோ, இதை அவர் சாப்பிடவே கூடாது. ஏன் டாக்டர்? இத சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இந்த மெடிசனை டெய்லி எடுத்துக்கிட்டா சிவாவுக்கு சுத்தமா பழைய ஞாபகம் வராம போயிடும். இன்னும் சொல்ல போனா உங்களை அவர் முழுசா மறந்துடுவாரு. இதை யார் அவருக்கு கொடுக்கறது? என் அத்தை டாக்டர். நான்சென்ஸ். இந்த மெடிசனை சிவாக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி மெடிசனை பேன் பண்ணணும்னு எங்க கமிட்டில பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி மெடிசனை நாங்க பேஷண்ட்டுக்கு கூட ரெஃபர் பண்ண மாட்டோம். இது சிவாவுக்கு கொடுக்கவே கூடாது. முதல்ல நிறுத்துங்க. அது உடனே முடியாது டாக்டர். ஏன்? நான் மாமாவை பார்க்க கூடாதுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நான் வெளியில இருந்துட்டு மாமாவுக்கு மருந்து கொடுக்கறத எப்படி டாக்டர் நிறுத்த முடியும்? உங்க அத்தை கிட்ட பேசி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. நான் வெளியில வந்ததுதான் சந்தர்ப்பம்னு என் அத்தை இப்படி பண்றாங்க.
அவங்க எப்படி டாக்டர் ஸ்டாப் பண்ணுவாங்க? எதுக்காக இப்படி பண்றாங்க? எங்க அத்தைக்கு என்ன ஆரம்பத்துல இருந்து பிடிக்காது டாக்டர். மாமாவுக்கு இப்படி ஆனதை யூஸ் பண்ணி என்ன மொத்தமா மாமா கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பாக்குறாங்க. அந்த வீட்ல வேற யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணலாமே. எங்க அத்தையை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது டாக்டர். அப்படியே செஞ்சாலும் அத்தை வேற ஏதாவது பிளான் பண்ணி அவங்க நினைச்சதை நிறைவேற்றிடுவாங்க. டாக்டர், சொல்லுங்க. இந்த இக்கட்ல இருந்து மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க டாக்டர். உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அது மட்டும் இல்ல, ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற வேண்டியது ஒரு டாக்டரோட கடமையே கூட. அதனால நான் ஒரு சின்ன யோசனை சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா எல்லா மெடிசனுக்கும் ஆல்டர்னேட்டிவா மெடிசன் இருக்கு. இந்த மெடிசனுக்கும் ஆல்டர்னேட்டிவா மெடிசன் இருக்கு. அதை நான் கொடுக்கறேன். ஆனா அதுலயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன டாக்டர்? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை தொடர்ந்து எடுக்கக்கூடாது. அது வேற மாதிரியா ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு டெம்பரவரியா சிவாவை காப்பாத்துறதுக்கு கொடுங்க. பட் ஞாபகம் வச்சுக்கங்க, நான் கொடுக்கிற மெடிசனை தொடர்ந்து கொடுக்க கூடாது. உங்க அத்தை கொடுக்கிற மெடிசனையும் தொடர்ந்து கொடுக்க கூடாது. ஓகே டாக்டர். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டேக் கேர். ஓகே டாக்டர். சக்தி மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ரன்பீர், எங்க இருக்கீங்க? நான் உங்களை உடனே பார்க்கணும். என்ன விஷயம் மேடம்? ஒரு முக்கியமான மெடிசன் வாங்கணும். வாங்கிட்டு வரீங்களா? என்ன மெடிசன் மேடம்? நான் மெசேஜ் பண்றேன். நீங்க அனுப்புங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். மாமாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சக்தி மேடம் வாங்க சொன்ன மெடிசன் வாங்கியாச்சு. என்ன ரன்பீர், வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். ம். மாத்திரை கைக்கு வந்துருச்சு. எப்படி மாத்தி வைக்கிறது? ஏதாவது பிளான் பண்ணணும். மேடம் என்ன யோசிக்கிறீங்க? மாத்திரை கரெக்டாக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். மாத்திரை எல்லாம் சரிதான் ரன்பீர். அந்த மாத்திரை எப்படி மாமா சாப்பிடுற மாதிரி வைக்கணும் தான் யோசிக்கிறேன். இதுக்கு எதுக்கு மேடம் யோசிக்கிறீங்க? என்கிட்ட மாத்திரையை கொடுங்க, நானே வீட்டுக்கு போய் மாத்திரையை மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன். ரன்பீர், நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத்தை அங்க இருக்காங்கன்றத நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, இது மாமா சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நாம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அதுவும் சரிதான். அத்தைக்கு சின்னதா ஒரு டவுட் வந்தாலே அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிரும். அந்த வீட்ல இருந்த வரைக்கும் அவங்க போட்ட பிளான் எல்லாம் முறியடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ அவங்களுக்கு எதிராக அந்த வீட்ல யாருமே இல்ல. இப்போ அத்தை தான் அங்க எல்லாமே. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா மூவ் பண்ணணும். இல்லனா அவங்க ஈஸியா வேற ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நமக்கு சிக்கல் ஆயிடும். நமக்கு மட்டும் இல்ல, அது மாமாக்கு தான் பெரிய சிக்கல். நீங்க சொல்றதுதான் சரிதான் மேடம். ஆனா இப்ப இந்த மாத்திரைய நம்ம சிவாபாஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சாகணுமே. இல்லைனாலும் சிவாபாஸுக்கு தானே மேடம் சிக்கல். ஆமா ரன்பீர், அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம் சொல்லுங்க ரன்பீர். நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இப்போ உங்க அத்தைக்கு சந்தேகம் வராம இந்த மாத்திரைய சிவாபாஸ் சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்ப கவலை விடுங்க மேடம். சிவாபாஸ் இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க ரன்பீர்? ஆமா மேடம், உங்க அத்தைக்கு மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இந்த மாத்திரையை மாத்தி வச்சிடலாம். அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மேடம். என்ன ஐடியா?
யோ என்னையா கெட்டப் இது? லாஜிக்கே இல்லாம இருக்கு. நீ ஒரு ஃபாதர் கெட்டப்ல வந்திருந்தா லாஜிக் இருக்கு. அனுமார் கெட்டப்ல போனா சந்தேகம் வரையா? என்ன மேடம் பண்றது? அர்ஜென்ட்டுக்கு இந்த கெட்டப் தான் கிடைச்சது. எதை கேட்டாலும் ஷூட்டிங் போயிடுச்சுன்னு சொல்றானுங்க. அதனாலதான் பரவாயில்லன்னு சொல்லி இந்த கெட்டப்பே போட்டு வந்துட்டேன். வாங்க ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மேடம் எனக்கு இந்த கெட்டப் ரொம்ப பொருத்தமா இருக்கான். அதெல்லாம் உண்மைதான். சரிங்க மேடம் விடுங்க, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எவ்வளவோ பண்ணிட்டோம். வாங்க. ஜெய் ஸ்ரீராம்.